வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். டிசம்பர் மாத ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். வருஷத்துடைய கடைசி மாதம். ஸோ 2025 என்ன நடக்க போதோ ஒரு சின்ன முன்னோட்டம் அப்படி டிசம்பர் லேசாக எல்லா ராசிக்கும் தெரிய வந்துடும். அது என்னங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களோட சுய ஜாதகத்தை எப்போவுமே ஒரு தடையாவது நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் புரிய வரும். நீங்கள் கேட்டதுக்காக தான் அந்த ராசி லக்னம் காம்போலாம் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்து புரிஞ்சுங்க. இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பொருத்தி அதை அனலைஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரிடிக்ஷன் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விரைவில் 1 மில்லியன் நெருங்கிடுவோம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2025 உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பலனை கடவுள் கொடுக்கட்டும். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளுது. அந்த சைட்டில் உள்ள சர்வீஸை பயனுள்ளதாக பயன்படுத்துங்க. நன்றி. கன்னி ராசி. ராசிகளில் 6வது ராசி கன்னி, புதனுடைய ராசி. கன்னி ஒரு ராசியிலே இந்த ராசி இருக்கா இல்லையானே தெரியாத மாதிரி இருக்கும். இப்போ மேஷம்னா மேஷம், ரிஷபம், கடகம், சிம்மம், திடீர்னு பார்த்தா தனுசு, திடீர்னு விருச்சிகம், ஸ்கார்பியன்னா அப்படி, நாங்களாம் இப்படி, துலாம் நாங்களாம் நீதியை நிலைநாட்டுறவங்க, இந்த பக்கம் ஒரு பக்கம் மீனம், நாங்கள் தான் லாஸ்ட் ராசி. அப்படி அந்த கன்னி பார்த்தா சைலண்ட்டாக ஏதோ எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் கன்னி ராசியுடைய விசேஷம் என்ன அப்படிங்கிறத நம்ம டிசம்பரில் பார்த்தோம்னா, புதன் 3rd ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்காரு. சுக்கிரன் 5, சனி 6, ராகு 7, கேது ஃபர்ஸ்ட் ஹவுஸ் 9, குரு 11, செவ்வாய் தான் இதுலேயே எல்லா கெட்டதும் பண்ணும். ஆனால் அதுவே 11 வந்திருக்கு. அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. அது ஆல்மோஸ்ட் எல்லாமே அட்வான்டேஜாக தான் இருக்குது. கன்னியை பொறுத்த வரைக்கும் டிசம்பரில் அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்? உங்களுடைய 10th ஹவுஸில் எந்த கிரகமும் கிடையாது, எம்டி. பட் அந்த இடத்துல ஏதாவது ஒரு பார்வை இருக்கான்னு பார்ப்போம். ஏதாவது ஒரு பார்வை வேணால் சூரியன் போய் பார்ப்பார். லார்ட் ஆஃப் 12 10ஆம் இடத்தை பார்வையிடுவார். இது ப்ளஸ்ஸே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணும். கரெக்டு தான். பட் ஆனால் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, 9ல் குரு நிற்கும் பொழுது 10ல் சூரியன் பார்த்துட்டாருன்னா, பதவிக்காக காத்திருக்கவங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கவங்க, அந்த பதவியும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் தேடி வரும். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வேணும், ஊர் மாறணும், இடம் மாறணும், அதுக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான சைன். இது ப்ளஸ்ஸு தான். அது அடுத்தது நம்ம பார்க்குறது இன்கம் சைடில். சுக்கிரன் 5, அவரோட பார்வை 11, செவ்வாய் ஆல்ரெடி 11th ஹவுஸில், குரு 9. ஸோ என்ன சொல்லுதுன்னா, வருமானம், ஒரு வருமானம், இன்கம், அதுக்கு ஒரு நல்ல செலவு, நல்ல முதலீடு, இதெல்லாம் செய்வதற்கு சரியான மாதம் டிசம்பர் 2024. அதுக்கப்புறம் திருமணம், மேரேஜ் எப்படி ஏதாவது பாசிட்டிவாக இருக்கா? ஏன்னா அடுத்து கண்டக சனி வருதே, முன்னாடியே பண்ணிடலாமா? கரெக்டு தான். 9ல் குரு, 5ல் சனி, 5ல் சுக்கிரன். நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா டிசம்பரில் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி வேலையை முடிச்சிடலாம். நல்லது. வரன் பார்க்குறீங்க, அதை முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, டிசம்பர் மாதம் 15க்குள்ளே உங்களுக்கு கார்த்திகை மாதத்துக்குள்ளே முகூர்த்த டேட்ஸ் கிடச்சிதுன்னா மேரேஜை கடற்கடனை ஏற்பாடு பண்ணி முடிச்சிடலாம். டிரான்சிட்ஸ் எல்லாம் ஃபேவராக இருக்குது. இந்த 12, 8 சுத்தம். எப்போ 2, 7, 8, 5, 12. 5 பாவகரம் நிற்கக்கூடாது. 5ல் சுக்கிரனா, 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கா? ராகுக்கு இது பார்ஷலாக அவங்க கொஞ்சம் தடை தான் கொடுப்பாங்க. அவங்களுக்கு நிரந்தரமான கிரகமாக எடுத்துக்க முடியாது. யாரோட சேர்த்துட்டாங்கன்னா வேலையை செஞ்சுருவாங்க. பட் தனியாக இருக்கிறாங்க, பிரச்சனை இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 7ஆம் இடத்தை நம்ம ஒரு செமி பாதி எடுத்துக்கலாம். 8 சுத்தமாக இருக்குது, 5 சுபகிரகம் சுக்கிரன், 2 எம்டி பாக்ஸ், எம்டி 12 அதுவும் சுத்தமாக இருக்குது. எந்த கிரகமும் இல்லை. பார்வைலாம் பதிய தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மேரேஜுக்கு இது நல்ல டைமாக எடுத்துக்கலாம். மாணவர்கள் ரொம்ப அருமையாக உங்களுக்கு அந்த பிளானட்ரி காம்போ வந்திருக்கு. ஒரு கிரகமும் ஒன்று தொடர்பு சம்மந்தப்படுத்துறதுலாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு ஃபேவரபிள் டைமாகவே பார்க்கலாம். பாசிட்டிவான டைமாக கூட பார்க்கலாம். யூ கேன் பிளான் வெல் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். இல்லத்தரசிகள், பெண்கள், கன்னி ராசி. திட்டமிட்டபடி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நல்லா இருக்கு. நிறைய உங்களுக்கு கை கொடுக்கும். வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கலாம், அட்வான்ஸ் கொடுக்கலாம். வெஹிக்கிள் வாங்கணும்னு பிளான் பண்ணால் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையாக இருந்தால் நிரப்பணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். இந்த முறை நீங்கள் சொன்னால் உங்கள் ஹஸ்பண்ட் கேட்பார். செவ்வாய் நீச்சமாக இருந்து சுக்கிரன் அங்கே பார்க்குதுன்னு சொன்னால் நீங்கள் அவரை அப்ரோச் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க,
வீட்டில் அது தீர்ந்து போச்சு, இது தீர்ந்து போச்சு, இது உடஞ்சி போச்சு, இது ஓட்டையாக இருக்குது, கார் வாங்கிடலாம், வீடை புக் பண்ணலாம், மாற்றலாம், இதெல்லாம் கேட்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கார். இப்போ இந்த மாதம் உங்களுக்கு 9ல் குரு. குரு 9ல் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு அதிர்ஷ்டம், கடவுளுடைய அருள் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு அருள் இருக்குது, பிளெஸிங்ஸ் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது உங்களுக்கு. 2ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. சுபம் சுபம் நடக்கும், சுபம் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆரோக்கியத்தில் ஏதாவது 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 வெறும் நாளில் சூரியன் மட்டும்தான், அது கூட 16th ஆஃப் டிசம்பர்லேருந்து 31st ஆஃப் டிசம்பர், அந்த 16 நாள் வெறும் நாளில் சூரியன் மட்டும்தான். வெறும் சின்ன சின்ன உடம்பு ஹீட்டு, அந்த ஹீட்னால ஒரு சின்ன ட்ரபிள், அவ்வளோதான். ரொம்ப மினிமமாக இருக்குது. ஸோ ஹெல்த்தியாக ரொம்ப நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற அளவுக்கு சூப்பர் மந்த்து. சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல சூப்பராக இருக்குது மந்த்து. கன்னி நல்லா இருக்குது, மாதம் அருமை. டிசம்பர் மாதம் கன்னிக்கு அதிர்ஷ்டம். பார்த்த வரைக்கும் எல்லா ராசியும் அப்படி கால்குலேட் பண்ணதில் டிசம்பர் வந்து கன்னிக்கு ஃபேவராக இருக்குது, நல்லா ஃபேவராக இருக்குது. நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். பயணங்கள், பொருள் வாங்குவது, மன அமைதியாக இருப்பது, விரும்பியவரை சந்திப்பது, ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப நல்ல அந்த பாண்டிங், அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம், நல்லவர்களை வந்து சந்திக்கிறது, நல்ல ஆலோசனை கிடைக்கிறது, இதெல்லாம் நல்லா இருக்குது. கன்னி ராசி டிசம்பர் மாதத்தில் நல்ல செய்திகளோடு இருப்பீங்க, நல்ல உணர்வுகளோட, நல்ல எண்ணங்களோட, நல்ல வைப்ஸ், குட் வைப்ஸ். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சான்ஸை கொடுத்தோம். பெஸ்ட் விஷஸ் கன்னிராசி, பெஸ்ட் விஷஸ். இப்போ நீங்கள் பார்த்தது டிசம்பர் மாதத்துக்குண்டான பிளானட்டரி பொசிஷனை பேஸ் பண்ணி அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கோம். இது ஒரு பொது பலன். இது வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அது உங்களுக்கு 100% பொருந்துமானால் அந்த அளவுக்கு அது பொருந்தாது. பட் டு த மேக்ஸிமம் அது என்ன பொருந்துமோ பொருந்தும். அதோடு சேர்த்து உங்கள் லக்னம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க சொல்லியிருக்கேன். அதுக்கு நிறைய பேர் இன்னும் கூட கேள்வி கேட்குறீங்க. நான் தொடர்ந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ராசி அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ, லக்னம் அப்படிங்கிறது நீங்கள் ராசியிலே அந்த பேரை வச்சு ஒரு வீடியோ. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கடகராசி, லக்னம் வந்து மகரம் அப்படின்னா கடகராசியும் பாருங்கள், மகர ராசியும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் தசா புத்தி என்ன. இதை மைண்டில் ஏற்றிங்க. தசா புத்தி தெரியலனா அதுக்கு தான் உங்கள் பேர்த் சார்ட்டை ஒரு முறையாவது பாருங்கள். உங்கள் ஜனன நட்சத்திரம் என்ன, அதை பேஸ் பண்ணி உங்கள் வயசுக்கு ஒரு தசா புத்தி மாறிட்டே இருக்கும். 9 கோள்களும் தசையை ரூல் பண்ணும். அதில் என்ன பீரியடில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க, அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். வாஸ்து ரிலேட்டடான டவுட்ஸ் ஃபுல்லாக கிளாரிஃபிகேஷன், லேர்ன் வாஸ்துன்ற டைட்டிலில் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி இப்போது 2025க்குண்டான பலனும் கொடுத்துருக்கோம். ராசி லக்னம் காம்போவும் 2025 கொடுத்துருக்கு. நியூ இயர் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கேன். சனி பெயர்ச்சி வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாச்சு. நான் அடுத்து ராகு கேது குருலாம் வருவாங்க. பட் அது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். எல்லா மாதமும் தொடர்ந்து வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடாக இந்த சப்போர்ட் வந்து நான் ஏன் பண்ணுறேன்னா, என்ன சில பேர் கேட்டாங்க, நீ வந்து இந்த ஹாரோஸ்கோப் டெய்லி காலையிலேயே பார்த்துருவியா, எழுந்தவுடனே ஃபஸ்ட் ஹாரோஸ்கோப் பார்த்துருவியா, பார்த்து தான் டே பிளான் பண்ணுவியா? நான் அப்படி பிளான் பண்ண மாட்டேன். பட் எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த டெய்லி அந்த ஸ்டார்ஸ்லாம் தெரியும் இல்லையா, எந்த ஸ்டாரில் பிளான் மூவ் ஆகிட்டுருக்குன்னு. பட் நான் எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, பர்சனலாக இப்போ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் நான் எப்படி கொடுக்குறனோ அதே தான் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். ஸோ மந்த்லி ட்ரான்சிட் ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கும்போதே என்னோடய ராசிக்கு அது எப்படி மூவ் ஆகுது, என்ன நடக்க போகுது, என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கும். என்ன தான் நடக்கிறத தடுக்க முடியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு அதை பிளான் பண்ணிடலாம். ரெண்டாவது, இந்த டெய்லி விஷயத்தில் என்னென்னா, ஏதாவது ஒரு புதுசாக பண்ண போகிறோம், இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ண போகிறோம், யாரையோ ஒருத்தரை சந்திக்க போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அந்த டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த டேயில் உள்ள ஸ்டார் அது நமக்கு ஃபேவரான ஸ்டாரா, அது நமக்கு கை கொடுக்குமா, அன்றைக்கி செய்கிற செயல் வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடையும், இதெல்லாம் அந்த ஹோரை இதெல்லாம் டெஃபினட்டாக பார்க்கறது உண்டு. எல்லா சமயம் பார்க்குறோமோ இல்லையோ, எல்லா சமயம் அப்படி அதை நிமிஷத்துக்கு நினச்சி வாழ முடியாது, அது சாத்தியமே இல்லை. அப்படி நானும் இந்த ப்ராக்டிஸை வந்து உங்களை பண்ணவும் சொல்லலை. சில பேர் அதுவே ஒரு ப்ராக்டிஸெல்லாம் வச்சுருக்காங்க, பட் நான் அப்படிலாம் ரெக்கமெண்ட் பண்ணல. நான் சொல்கிறது ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரீடிங். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டெய்லி ஸ்டார்ஸ்லாம் பார்க்க தெரியுதுன்னா அது நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, முயற்சி எடுக்க போகிறீங்க, ஒரு டாக்டர் சந்திக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அப்ளை பண்ணலாம், லோன் ட்ரை பண்ணலாம்,
ஒரு திருமணத்துக்கு வரன் பார்க்க போகலாம், இல்லை வரனை செலக்ட் பண்ணலாம், அன்றைக்கி தான் நீங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் முதல்ல செய்யும்போது அந்த நாள் நமக்கு சாதகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதோடைய தொடர்ந்து அந்த பயணம் அப்படிங்கிறது சக்ஸஸ் கொடுக்கும். இவ்வளோதான் விஷயம். ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு வீடு மாற்றுறீங்க, ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வாகனத்துக்கு வந்து நீங்கள் வந்து செலவு செய்கிறீங்க, உங்கள் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணது தான் ஆஸ்ட்ராலஜி. பிளானட்டரி பொசிஷனை வந்து நம்ம வந்து அதாவது கிரகங்கள் உண்மையிலேயே பலன்லாம் தருமா நிறைய பேர் கேட்டாங்க. நான் பர்சனலாக பேசும்போது என்னுடைய அனுபவத்தில், எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு என்னுடைய அனுபவத்தில் கிரகங்கள் பொய்யும் சொல்கிறதில்ல, அது தவறுறதும் இல்லை. மேபி அதை நாம் தவறாக புரிஞ்சிக்கலாம், இல்லை சரியாக யூகம் பண்ணாமல் போகலாம். பட் யூகம் சரியாக பண்ணோம்னா அது நிச்சயமாக அதோட பலனை க்ளீனாக கொடுத்துரும். இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ ஆஸ்ட்ராலஜி சர்வீஸ் வந்து தொடர்ந்து நான் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் இது வந்து நிறைய பேர் எங்களுக்கு பர்சனலாகவும் தேங்க் பண்ணியிருக்காங்க, என்னை மீட் பண்ணவங்களும் தேங்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு பயனுள்ளதாக ஒரு ஒரு ஆபத்தான காலம் ஒன்றை செய்யாதீங்கன்னு தடுக்கிறோம், ஒரு நல்ல காலம் ஒன்று எப்படியாவது செஞ்சு முடிங்கன்னு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்துகிறோம். ஸோ அந்த அந்த டிரான்சிட் வந்து என்னென்னா ஃபேவரபுளாக இல்லை அன்ஃபேவரபுளான்னு கணிக்கிறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. அதை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அதை பாசிட்டிவாக கொண்டு போகிறாங்க. சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்குது, சில பிரச்சனைக்கு சொல்யூஷன் இல்லாமல் அதை கடந்து போகிறது நல்லது, சிலதை மறந்து போகிறது நல்லது, சிலதை விட்டுறது நல்லது, சிலதை நம்ம எடுத்துக்கிறது குட் லக். இந்த மாதிரியான புரிதல் தான் இந்த ஆஸ்ட்ராலஜி நம்ம போகிறோம். ஆஸ்ட்ராலஜி வந்து வெறும் கேல்குலேஷனும் கிடையாது, அது ஒரு லாஜிக்காக நீங்கள் கனெக்ட் பண்ணியும் பார்க்கணும். ஒரு லாஜிக்காக கனெக்ட் பண்ணும்போது தான் அது புரியும். ஸோ இதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை நான் கொஞ்சமாக உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.